அம்மா சொல்லுங்கம்மா. உன்ன மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைய நான் பார்த்ததே இல்லை. பார்க்க முடியாது. நான் மட்டும் ஆம்பளையா பிறந்திருந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்யாணம் பண்ணிட்டு ஹலோ அண்ணே அவுட்ரு போயிருச்சுண்ணே. அண்ணே அவுட்ரு போயிருச்சு. அது எங்கிட்ட போயிடுச்சு கூட்டு வாங்கண்ணே. ஹலோ இன்னும் ரேத்துங்கண்ணே. எல்லாரும் சேராம சேர்ந்துருக்கோம். ஆமா. அப்பா எங்க போய் சொன்னாரு? அப்பா எங்கேயாவது நல்லபடியா போய் சேருங்க. அப்பா காட்டுக்கு போய் சொல்லிருக்காரு. ஆமா. காவல் பார்க்க சொல்லிருக்காரு. ஆமா. முன்ன பின்ன போயிருக்கியா? முன்னதான் போயிருக்கேன். பின்னாடி போனது போய் பழக்கம் இருக்கா? எங்கேயோ ஒத்துக்க மாட்டேங்க. நான் என்ன எவ்வளவு சேப்பிரியா? நான் சரியா தானே பேசுறேன். நான் சரியான சொல்றேன். இல்லம்மா நீ முன்ன பின்ன போயிருக்கியா? முன்ன போயிருக்கேம்மா. பின்னாடி எல்லாம் அந்த மாதிரி போனது பழக்கம் இருக்கா? ஐயோ வேணாம். எவ்வளவு நான் சரியா தானே பேசுறேன். ஓ மை காட் அந்த பழக்கமே எனக்கு. என்னடி திடீர் ஏதோ சொல்லி தொலைறா. சரி ஆங்கிலம் எல்லாம் இங்க பேசக்கூடாது. தமிழ்ல மட்டும் தான் பேசணும். நீ வெள்ளைக்காரனுக்கு அப்புறம் தான்? இல்லம்மா என் பேரு ஐ லவ் யூ தான். என்னது பேர் என்ன? ஐ லவ் யூ. உன்னை எப்படி நாங்க கூப்பிடுறதப்ப? ஐ லவ் யூன்னு கூப்பிடுங்க. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. உனக்கு யார் பேர் வச்சது? அப்பா தான். எந்தப்பா? எனக்கு ஒரு பேர் வச்சிருந்தாங்க. அந்த பேரை சொல்லி எனக்கு கூப்பிட எனக்கு விருப்பம் இல்லை. ஏமா? காதலர் தினத்தன்னைக்கு எனக்கு யாருமே ஐ லவ் யூன்னு சொல்லவே இல்லை. எனக்கு மனசு ரொம்ப வருத்தமாயிருச்சு. என்ன பண்ண? திருச்சி மாவட்ட கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு மனு கொடுத்தேன். சரி என் பேரு என் பேரு ஐ லவ் யூன்னு மாத்திருங்கடா. யார் உன்னை முத ஐ லவ் யூன்னு கூப்பிட்டது? கலெக்டர் ஆபீஸ்ல கலெக்டர் தான் கூப்பிட்டாரு. கலெக்டர் தான் உன்னை கூப்பிட்டாரா? ஐ லவ் யூ கூப்பிட்டாரு. அண்ணே அண்ணே இந்த புள்ள பேரை கேட்டீங்களா? என்ன கூப்பிடுங்க. ஐ லவ் யூ. அவ பேர் கூப்பிடுங்க. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. நல்லா இருக்கு. சரிம்மா உன் பேர் ஐ லவ் யூ. ஊர் எதுமா? எங்க ஊரு கிட்டவாடி. அது என்ன மூணியம்மா? ஏமா மூணியம்மானா அடி பண்ணவாடி. ஏய் வாயில குத்து வேண்டி குத்து அடி பண்ணவாடி பக்கத்துல கிட்டவாடி எங்க ஊரு. என்னடி ஊரு இப்படி ஒரு மோசம்? தேடி பிடி பாருங்க. சரி சேராம சேர்ந்துக்கல கொஞ்ச நேரம் விளையாடிட்டு. ஆமாண்ணே. அதுக்கு அப்புறம் பறவை வெட்டலாம் நான் நினைக்கிறேன். கூட எடுத்து வச்சிருங்கண்ணே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹலோ சரி. துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. என்ன பண்ண இங்க போய்? ஏய் அங்க போய் என்ன பண்ணுன? இப்ப நீங்க பார்க்கலையா? ஆமா அவர் பேசாம இருக்காரு. வண்ண வண்ண கோலம் வாசலில் மேலும் ஒரே கூத்தர கவிச்சு. இங்க நான் சொல்றத செய். முள்ள முள்ளால தான் எடுக்கணும் பெரியவங்க சொல்லி. என்ன அம்மா என்ன பண்ணேன்னு கேட்டீங்களா? பண்ணு. சரி நான் கேக்குறேன். உங்களுக்கு மயக்கம் வருதே அப்புறம் எனக்கு வராது. சரி இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அதுல மயங்கற வரா நீங்க. இங்க இருங்க. என்ன நடந்துன்னு எனக்கு தெரியல. உனக்கு தெரியல. அதனால நான் இங்க நிக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் ஏய் ஏய் ஆடி பாடி வாசஞ்சங்க. டேடி என்ன சொல்ற? அந்த அதிர்ச்சி. ஏய் நீங்க ரெண்டு பேரும் முதல்ல அடிக்காதீங்க. ஐயோ நான் இல்ல நான் இல்ல நான் இல்ல. இந்த பணத்தை கடிச்ச அணில நீங்க தானா? ஏய் நான் இல்ல. ஐயோ நீங்க தொட்டா அந்த புள்ள வாந்தி எடுக்குது. நீங்க தான் அந்த புள்ளைய பறந்து இருக்கீங்க. ஐயோ நான் இல்ல. ஏய் என்ன நடந்துச்சு உண்மை சொல்லி இவர் உன்னை என்ன பண்ணாரு? ஐயோ நான் இல்ல. அக்கா எல்லாரும் வாந்தி ஓடி எடுப்பாங்க. நீ என்ன வித்தியாசமா எடுக்கற? அவ அப்படி சொல்றா. எனக்கு இருங்க வரை வாந்தி எடுத்தா வேந்தனை எடுக்கணும். இவன் என்ன ஊன்னு எடுக்கிறா? அதுதான் அதுல இருந்து வர்றதுதான். நீங்க தொடுங்க நீங்க தொடுங்க நீங்க தொடுங்களே அவளை. நீங்க தொடுங்க அவளை. நீங்க இருமா 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 நீ தொண்டு பாப்போம். இல்லையே எந்த எஃபெக்டும் இல்லையே. என்னடி அண்ணன் தானே. லூசு முண்டே பெட்டிக்காரை கூப்பிட்டா எல்லாரும் போயிருக்காது. நான் ஒருத்தன் தான் இழுச்சா போறேன். நீ தானே போக சொன்ன. நான் சொன்னா நீ போயிடுற. நீ என்ன சொன்னாலும் நாங்க செய்வோம். யார பார்த்து என்ன வார்த்தை வாயில சூடு போட்டு போடுவேன். ஏய் எங்க வாந்தி எடுக்கிற? ஐயோ
ஏம்மா, இங்க வா. நான் உனக்கு ஒன்று சொல்றேன் கேளு. என்ன சாப்பிட்ட? நீ சாப்பிட்டது சரியில்லைன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டது எங்கேம்மா ஒழுங்கா சாப்பிட இந்த பாய்ப்பே பாதியை சாப்பிட்டேன், நான் பாதி தான் சாப்பிட்டேன். ஏய், இலையில சாப்பாடு போடல, முழுசா சாப்பிட வேண்டிய என்ன அந்த பிள்ளை அங்கே திரும்ப சொல்லியிருக்கு. அவர் இல்ல அம்மா இங்க பாரு தங்கம், நீ என்ன செய்யற, நேரா வைத்தியர்கிட்ட போ. அவர் ஒருத்தவர் தான் பாக்கி. ஏய், வைத்தியர்கிட்ட போய் உடம்புக்கு என்ன பண்ணுது கேட்டு. ஒருத்தவர் தான் பாக்கிங்கிறே. அவரா அவர் அந்த வேலை பார்த்தாரு. வைத்தியர் ஏமா அவரும் மனிதன் தானே. வண்ண வண்ண கோலம் வாசல் மேலம் தாலி கட்டு மேலே தங்கமணி மேலே கற்பனை கூட்டத்தில் கோயந்தா போற மாதிரி இருக்கு. பள்ளி வேஷம் போட்டுருக்கேன்னு பாத்துக்கிட்டு. இல்ல கோச்சிக்காங்க, மறுபடியும் பாருங்க. இதுக்கு தான் வாங்கி பாடக்கூடாது சொல்றது. பாவமேன்னு உதவி செஞ்சா இங்க பாரு, இங்க பாரு. ஏய், திரும்ப திரும்ப பார்த்து ஹெவி லோடால இருக்கு. ஓ மை காட், அதே ஓ மை காட் பார்த்த வேலை தான்.